சொல்லுங்க ஐயா. இந்த விவசாயம் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பண்ணுறேன்றீங்க. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், விவசாயத்தை பற்றி. எங்களுக்கு வந்து விவசாயம் தான் ஏன் பொழப்பு, வேறு எதுவும் வழி இல்லை. விவசாயம் வந்து ஏதோ இந்த கரும்பு, மஞ்சள், இந்த தென்னை, இந்த கேழ்வரகு, இதுதான் எங்களுடைய விவசாயமே. நெல் இது நீங்களே போட்டதுங்களா? இதெல்லாம் உங்கள் தோட்டமேவா? செஞ்சது தான். சரி சரிங்க. அதனால் வந்து இதில் ஒன்றும் வருமானம் மிச்சமாக வந்துடுறதில்ல, காய்கறி செலவு கூட வரதில்லை. இருந்த போதும் அதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லைன்ட்டு இதை தான் செஞ்சுன்னு வரோம். மொத்தம் இது வந்து நம்ம வீட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஆமாம். விற்கிறது எல்லாம் விற்கிறீங்களா? விளைச்சல் எல்லாம் அதிகமாகி அதிகமாக ஆகிறதில்ல, நம்ம வீட்டுக்கு வெளியே தான் ஆகுது. இது ஏதாவது போதுமான அளவுக்கு ஆகிறதில்ல. லாபம் வந்து உங்களுக்கு விவசாயத்தில் கிடைக்குதுங்களா ஐயா? நஷ்டத்தில் தாங்க போகுது. இருந்த போதும் சரி, அதை விட்டால் என்ன பண்ணுறது, வழி இல்லையே அப்படின்றதுனால நாங்கள் அந்த விவசாயத்தை தான் பார்க்குறோம். சரி, கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் செய்கிறீங்க? அதாவது விவசாயத்தை வந்து எத்தனை வருஷமாக இதில்? வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து எனக்கு விவசாயம் தான், படிப்பறிவு கிடையாது. எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது எனக்கு வந்து ஏர் ஓட்டுறது, விவசாயம் பண்ணுறது, கவலை அடிக்கிறது, அப்போல்லாம் கவலை ஏறு தான் ஓட்டணும். இன்றைக்கி தான் வந்து டிராக்டர் ஓடுது, அதில் இதில் செய்கிறோம். இப்போ வந்து இது விவசாயம் தான் எங்களுக்கு, வேறு எதுவும் முதுகெலும்பானது இப்போ பொருளாதாரமே இதுதான். சரிங்க ஐயா. இந்த விவசாயத்தில் வர வருமானம் வந்து உங்களுக்கு குடும்பத்தை வந்து வழி நடத்துதுங்களா, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கா? போகுது, பற்றாக்குறையில் தான் போகுது. லாபம் வந்து கரெக்டாக வர்றதில்லை, பற்றாக்குறை தான். பற்றாக்குறை. முதல்ல வச்சா 5 ரூபா கைக்கு வரதே கஷ்டம் தான். 5 ரூபா வரதே கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. நீங்கள் வந்து மஞ்சள் தான் அதிகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுவீங்க. மஞ்சள் வந்து பருத்தி, நெல், வேர்க்கடலை. வேர்க்கடலை வந்து காக்காயெல்லாம் சாப்பிட்ருது. ஆமாம், அது வந்து இப்போ மயில், பன்னி அதிகமான தொந்தரவு. அது நீங்கள் வந்து அந்த மயில் வனவிலங்குகள் ஆர்வலர்கள் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னாவே அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களே. அதெல்லாம் எதுவும் தெரியலிங்க எனக்கு. எக்கச்சக்கமாக 1000கணக்காக இருக்குது. நீங்கள் எதுவும் பண்ணுறதில்ல, அது டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல எதுவும். இந்த நெல்லுக்கும் வந்து பாரு, அதை முடிக்கணும், இங்கே தான் உட்காந்துங்கிறேன். சரிங்க. சரிங்க. இந்த விவசாயத்தில் வந்து போதுமான வந்து வாழ்க்கைக்கு வந்து தகுந்த அமௌண்ட் வரதில்லைன்றீங்க. இந்த கவர்மெண்ட்டு மானியங்கள்லாம் நிறைய தருது இல்லைங்களா? அந்த மானியமெல்லாம் எனக்கு எதுவும் தருதில்லைங்க. அதனால நான் மானியத்தை பார்க்கல. ஒன்று இந்த மோடி பாஸ் மட்டும் எனக்கு கிடைக்குது. ஓகே. அந்த அதாவது கிசான் யோஜனா திட்டத்திலேருந்து உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்குது. அது உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்களா விவசாயத்துக்கு? சரிங்கய்யா. இந்த உரமெல்லாம் அந்த கவர்மெண்ட்லேருந்து தராங்க இல்லைங்களா? அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லேருந்து உங்களுக்கு தருவாங்க கம்மி அமௌண்ட்டில். அதாவது உரம், யூரியா, இந்த போன்ற இந்த ரசாயன பொருட்கள் கம்மியாக கொடுப்பாங்க நம்மளுடைய விவசாயத்துக்கு. அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். அது பற்றி உங்களுக்கு யாரும் சொல்லலைங்களா? அது சொன்னாங்க, நான் வந்து போய் மூவ்மெண்ட் பண்ணல, செய்யலாம்னுக்கிறேன். அது கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் தருவாங்க. நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் உங்களுக்கு தந்திருக்கு. இன்னும் வந்து உங்களுக்கு விவசாயத்தில் ஏற்படுற நஷ்டத்தை வந்து தீர்க்கக்கூடியதாக உள்ளது அது. ஓகேங்களா? சரிங்க ஐயா. உங்கள் விவசாயத்துடைய அனுபவங்களை சொல்லுங்கள். எங்களுடைய விவசாயம்னா இதுதான், கேழ்வரகு, நெல். அதான் நாட்டுக்கு என்ன சொல்ல வருங்க, நாட்டு மக்களுக்கு, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு. இது வந்து நாம் வந்து இப்போது வந்து 10 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு வேலைக்கு போய் வெட்டிக்கு போய் பல ஜனங்கள் அவங்களுக்கு வந்து அந்த காசை வச்சு சாப்பிட முடியாது. ஆமாம். நாம் விவசாயம் வந்து இந்த கொரோனா டைம்லலாம் சாப்பாடு தான் முக்கியத்துவமாக தெரிஞ்சிச்சு. உணவுப் பொருட்கள் செஞ்சு கொடுத்தாதான், உணவுப் பொருட்கள் வந்து தயாராகும். செஞ்சு கொடுத்தோம்னாதான் வந்து மக்களுக்கும் உதவும். நாம வந்து எல்லாமே விவசாயம் எல்லாருமே செய்யணும். இது இப்போ கஷ்டன்றதுனால விட்டுறக்கூடாது. இதுதான் உணவுப் பொருள். நாம வந்து பொருளாதாரம் செய்யறவங்க வந்து விவசாயி தான். இப்போ போய் ஒரு ஆபீசர் வந்து காசு சம்பாதிக்கிறாரு, 50,000 லட்ச ரூபாய், அவர் காசை சாப்பிட முடியும்? இல்லை, உணவு தான் சாப்பிடணும். உணவு வந்து விவசாயிகள் வந்து இதில் வந்து எடுத்து செஞ்சு இன்னும் கொஞ்சம் பெரும்பாலமாக இது பண்ணோம்னா மக்களுக்கும் வந்து நம்ம நன்மையாக இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வயசு வந்து எவ்வளோ இருக்குது, அனுபவம் சொல்லுங்கள். எனக்கு 75 வயசு ஆகுதுங்க. 75 வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் உழைக்கிறீங்க? உழைப்பில் தான் இருக்கிறேன். சரி, எங்கள் பசங்களாம் எதுவும் சம்பாரிச்சு கொடுக்குறது இல்லைங்களா? இந்த பசங்க ஒன்றும் அவனும் படிப்பு ஒரு கம்மியாக போயிட்டு ஏதோ அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க பொண்டாட்டி பிள்ளைய வளர்த்துறதுக்கு அவங்களுக்கு சரியாக இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் வந்து படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க. அதுவும் ஒரு வகை. படிப்பு உண்டு தான், இருக்கணும். விவசாயமும் இருக்கணும். விவசாயம் இல்லைன்னா படிப்பு இருந்து மட்டும் என்ன செய்யணும்? விவசாயமும் இருக்கணும், படிப்பும் இருக்கணும். படிப்பு இருந்த போதும் உணவு தானியம் இல்லாத படிக்கிறதுக்கு எங்கே போவாங்கிறது? அதனால ரெண்டுமே தான் வேணும். இருக்கிற மக்கள் வந்து இப்போ விவசாயிகள் வந்து கொஞ்சம் நல்லா முன்னேற்றமாக செஞ்சால் உணவு தானியம் வந்து ஜனத்தங்களுக்கு உணவு தானியம் நல்லா நமக்கு அவசியமாக வேணும். சரிங்கய்யா. சரி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்.